இங்கே ஒருத்தர் லேப்டாப்பில் கேம் விளாடாமல் பாதியிலே பாஸ் பண்ணி நிறுத்திடுறான். ஆனால் அந்த கேமில் இருக்க இவனுடைய கேரக்டரை பார்த்தா கண்ட்ரோல் இல்லாமல் அங்கே இருக்க மற்ற பிளேயர் எல்லாரையுமே பார்த்து கொலை பண்ணிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே இவனுக்கு ஒன்றுமே புரியல. ஒருவேளை ஏதாச்சும் ஒரு கேம் பக்காக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இப்போ கரெக்டாக பார்த்து அவன் ஃப்ரெண்டு அவனுக்கு ஃபோன் பண்ணி, நீ இந்த ஆஃபீஸை இன்றதுக்கெல்லாம் வராத, ஏன்னா இங்கே ஏதோ ஒரு கொலைகாரன் இந்த ஆஃபீஸை எல்லாரையும் கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட உடனே இவனுக்கு ஒன்றுமே புரியல. எல்லாருமே கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லப்போ அந்த லேப்டாப்பில் இருக்க கேமை பார்த்தா அதில் இவனோட கேரக்டர் மற்ற பிளேயர் எல்லாத்தையுமே கொண்டுட்டு தனியாக தான் நின்றுட்டுருக்கு. அப்போ உடனே அவன் ஃப்ரெண்டு கிட்ட வீடியோ கால் பண்ணி அந்த ஆஃபீஸை காட்ட சொல்கிறான். பார்த்தா அந்த ஆஃபீஸும் கேமில் இருக்க இடம் ஒரே மாதிரியாக தான் இருக்குது. அதை பார்த்த உடனே இவன் சும்மா இவன் லேப்டாப்பை பார்த்து கையை ஆட்டுறான். பார்த்து இவனோட கேரக்டரும் இவனை பார்த்து அதே மாதிரி ஹாயின்னு கையை ஆட்டுது. அப்போ இவனுடைய ஃப்ரெண்டு கிட்ட அங்கே இருக்க போலீஸ்காரர் இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, கிளம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை பார்த்து இவன் ஃபோனில் சும்மா இல்லாமல் அங்கே இருக்க கொலைக்காரன் மஞ்சள் கலரில் பேண்ட் போட்டிருக்கானே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் கத்துறத ஃப்ரெண்டு பக்கத்தில் இருந்த போலீஸ்காரன் கேட்டு, இது எப்படி இவனுக்கு தெரியும், நாங்கள் இன்னும் வெளியில் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி இவன் மேலே சந்தேகப்பட்டு அந்த ஃப்ரெண்டை பிடிச்சி காரில் ஏற்றி இவன் இருக்கிற இடத்த காட்டு அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்காரர் அவனை கூட்டிட்டு வேகமாக வர ஆரம்பிக்கிறாரு. அப்போ அப்படியே அந்த கேம் பார்த்தா அதுலேயும் ஒரு போலீஸ்காரர் போயிட்டு இருக்கு. பார்த்தா கார் பின்னாடி இவனோட கேம் கேரக்டர் ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்குது. அப்போ அப்படியே நிஜத்தில் பார்த்தா இவன் ஃப்ரெண்டு வந்துட்டு போலீஸ்காரர் ஏதோ ஒரு கார் ஃபாலோ பண்ணி வந்து இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணி 2 மாஸ்க் போட்டவங்க இவன் ஃப்ரெண்டை அங்கேருந்து தூக்கி கடத்திட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அந்த கேம்லேயும் அதே மாதிரி தான் நடக்கு. அப்போ திடீர்னு பார்த்தா இவன்டே லேப்டாப்பில் ஒரு வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்குது. அந்த கேமில் இருக்க கேரக்டர் இவன் கிட்ட, இப்போ நீ மட்டும் இந்த கேமை ஒழுங்காக விளையாடலைன்னா என்கிட்ட இருக்க உண்ட ஃப்ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரை அனுபவிச்சு கடைசியில் இறந்து போயிடுவான் அப்படின்னு சொல்லி இவனை பயங்கரமாக மிரட்ட ஆரம்பிக்குது. அதை கேட்ட உடனே இவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப பயந்து போயிடுறான். அப்போ பார்த்தா அந்த கேமில் அவன் கண்ட்ரோல் பண்ணாதனால அந்த கேம் கேரக்டர் ஒரு எனிமி கிட்ட மாட்டி அடி வாங்குது. பார்த்தா அவன் ஃப்ரெண்டோட உடம்புலையும் பயங்கரமாக காயங்கள் எல்லாம் ஏற்பட ஆரம்பிக்குது. அப்போ அவனுக்கு வேற வழியே இல்லை, தான் ஃப்ரெண்டை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த கேமை விளையாட ஆரம்பிக்கிறான்.